காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், 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 வேலையில் நின்றிற்ற வேலரை காத்தவர், வேலையில் நின்றிற்ற வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுத்தே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுத்தே கண்களை ஏறெடுத்தே. எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே, கொல்லா உலகினில் போக்குவரத்தையும், கொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்திமாவையும் நாடோறும் காப்பவர், நல்லாத்திமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுத்தே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுத்தே கண்களை ஏறெடுத்தே. கமபதனி சரிக கண்களை ஏறெடுத்தே. கமகரி கமபதனி சரிக கண்களை ஏறெடுத்தே. மபதப சரிகப சரிக கண்களை ஏறெடுத்தே. சரி நிசகனி பதனி சரிக கண்களை ஏறெடுத்தே. சரிக நீ சரிக தனிச பாபதனி மாமபதக அமபதனி சரிக கண்களை ஏறெடுத்தே. சரிக பதக விசாக பனிரே கபானி பதனி கமா பதனி சரி கம பதனி சரிக கண்களை ஏறெடுத்தே. காப்பத பமபத 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 மபமகரி சனி சரி கமபா. பதனி சரி கரி 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 சரி கபதனி சரி கரி சரி தனி சா. கரி கரி சரி தனி சரி கா. கரி சரி தப மபதனி சகரி. கரி சரி சா. சரி தனி. சரி தபத. இதப மபா. கமபா. மபத. பதனி. தனிசா. கமபா மபத பதனி தனிச பதனி தனிச நிகரி சகரி சகரி பதனி சரி பதனி சகப மபனி கபத சரி தனி சரி சரி ககதனி
ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அநேகர் கேட்டு ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஆமேன், ஆமேன். இன்று 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, சங்கீதம் சிஸ்டர் டாலி, கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜனி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி, 7:30 முதலாவது சேர்ந்து பாஸ்டர் நகோமி லோகன், ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 8 மணிக்கு பாஸ்டர் விக்டர் போல், இந்தியா. அவருடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை சிஸ்டர் ரீட்டா கலையத்திலிருந்து போடுவார். 8:40 இந்த செய்தி முடிவு அடையும். 8:40 9 மணி வரை துதி பாடல். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் ரஜினி, பிரதர் மகேந்திரன் மூவரும் துதித்து பாடுவார்கள். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசன். அத்துடன் இன்றைய நித்திய நிகழ்ச்சி முடிவடையும். இன்றைய நாளே ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து வெள்ளிக்கிழமையிலே நிகழ்ச்சி நடத்துகிற சிஸ்டர் டோலியில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, நித்திய வச்ச நிகழ்ச்சியை கத்தாவே உமது பாதப்படியில் வந்து ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வெளிச்சம் இருளான மக்களுக்கு ஒளியை கொடுக்கவும், உண்மையான தேவன் நீர் என்பதை கண்டுகொண்டு அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள சுவாமி, இந்த நிகழ்ச்சியில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், வார்த்தைகள், பாடல்கள், சாட்சிகள் எல்லாம் ஒவ்வொருவரையும் தொடப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நீர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு சங்கம வானொலியும் இந்த தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இன்றைய நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆணிபாந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய தொகுத்து டோலியரத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மகளோடு கூட இருந்து நடத்தும் இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்த சங்கம வானொலியை நிறைவு கூறும். சங்கம வானொலியை லெஸ்ஸி பிரதர்ஸ், ரீட்டா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் அனைத்தையும் இது ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென். ஆமேன், ஆமேன். நன்றி. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு நீங்கள் ஒளியாக வந்து எங்களுக்குள்ள தங்கி எங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுத்த போகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட வாக்கு தத்தம் ஒருபோதும் வீணா போக மாட்டாது ஆண்டவரே. உங்கள் வாக்கு தத்தம் ஒருபோதும் அழியாமைக்கு எங்களுக்குள்ள ஜீவன் கொடுத்து உங்களோட வார்த்தையை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஐப்பா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆமேன் அப்பா. நாங்கள் யாவரும் உங்களோட சந்நிதியில் வந்து நிற்பதற்கு ஆண்டவரே எங்களை முதலாவது உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவுங்க ஐயா. உங்களோட இரத்தத்தினால கழுவி நாங்கள் உங்களோட சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது அப்பா, உங்களுக்கு உகந்தவர்களாக நீங்க எங்களை மன்னித்த எங்களை அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக்கின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாவருக்களையும் இன்றைக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் நீங்க
அழைத்த இந்த மகா பெரிதான கிருபையின் மூலமாக ரட்சித்து இன்றைக்கு நாங்கள் உங்களை அப்பா ஆவியோடும் உண்மையோடும் துதிப்பதற்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி. உயர்ந்த அடக்கலத்தில் எங்களை வைத்தவரே, உன்னத நாமத்தை நம்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஒரு போதும் எங்களை வெட்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள். வரப்போற யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிற இந்த இந்த மாலை நேரத்தை அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, வானொலி நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்களுக்கு கர்த்தர் இந்த பெரிதான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை நடத்துவதற்கு இந்த நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் அவர்களை அழைத்து நீங்க இந்த இந்த நித்திய வெளிச்சத்துக்கு எங்களை அழைக்கப்பட்ட எங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சம் இல்லாவிட்டால் எங்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை வந்து இந்த இடத்துல மகிமைப்படுத்த முடியாது. இருந்தாலும் கிருபையின் மூலமாக அவர் எங்களை அழைத்தபடியினால் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக தேவ பயத்தோட தாழ்மையோடு நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து யாவரையும் ஆசீர்வதிப்பராக. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு ஒருமனப்பட்டு சிஸ்டர் கருணாவரை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட். உங்களுக்கு குரலை கேட்க பாட்டி பேக்கப் மை மைண்ட் அப்படியே இனித்து கொண்டிருக்கிறது. அருமையான பாட்டுகள் பாட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர், நன்றி. வாருங்கள் வந்து கூட இனிய குரலோட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர். ஜெப பாடலோட. ஆமென். ஆமென். God bless you sister. God bless you too. நன்றி. நன்றியோடுமே ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, எங்களுடைய உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது என்று சொன்னபடி கர்த்தாவே, இதுவரை நாங்கள் உமக்குள்ளாக வாழ வயதுள்ளவர்களாய் வாழ கிருபை சேர்க்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. கூடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் சூரியனை உதிக்க செய்கிறவர் ஆண்டவரே, சந்திரனை இந்த பூமிக்காக கொடுத்தவர் சுவாமி. இந்த சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது. நீர் உருவாக்கின சிருஷ்டிகளை பணிந்து கொள்ளாதபடி கர்த்தர் எச்சரிக்கையாய் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இதெல்லாம் உம்முடைய கிரியைகள் ஆண்டவரே. வானமும் பூமியும் அழிந்து போகுமானால் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக ஜெபிக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தகரம் அவர்களோடு கூட நடக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மாய்ந்திருந்தங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அடைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாய் தொடர்ந்து ஒழுங்குகிறவமாய் வருகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல சாரி டோலிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நீர் கர்த்தாவே. உமக்கு பயந்தவர்கள் ஒருபோதும் பக்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய கிருபையினாலே மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம், சுபா அலங்கோக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள்ல கர்த்தாவே உம்முடைய பலத்தகரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய சுத்த கிருபையாலே மூடி அந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும்
துணையாயிருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தகரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் கொண்டு வரும்படியாய் நீர் உம்முடைய சமூகத்தை முன்பாக அனுப்புங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்குங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே அவர்களை அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக எழும்பி பிரகாசிக்க அந்த பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க. சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒன்று சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் தங்களை மாற்றிக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை உதவி ஒத்தாசையா இருக்கும்படியாய் சபை மக்களோடும் கூட வழி நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். பின்மாற்றத்துல உள்ளவங்களை மீண்டும் கொண்டு வந்து சபையிலே சேர்க்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக கர்த்தாவே எல்லாரும் தங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் இந்த ஊழியக்காரர் மூலம் செயல்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகமும் பாதுகாப்பும் இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தகப்பன் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு நீர், கோட்டை மரணமாய் இருக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கு என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்கள் ஆனாலும் மெசியா நீர் என்பதை அறிய முடியாதபடி அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய வருகையிலே அவர்களும் வந்து சேரும்படியாய் ஆசீர்வதிங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலக போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த சாத்தானுடைய திட்டங்களுக்கு இந்த ஜனங்கள் எல்லாரையும் விலக்கி காத்து கொள்ளுங்க அப்பா. அழிவுக்கு முன்பாக உம்முடைய ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் ரட்சிப்பை கண்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தயாராகும்படியாய் அவர்களை இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எல்லா தேசங்கள் கர்த்தாவே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய சத்தியம் இன்னதென்று அறியும்படியாய் அந்த குருடாக்கப்பட்டிருக்கிற கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் மன்னிக்கிற தகப்பன், மன்னிப்பை கொடுத்த அந்த ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரை துடைக்கிறவர், இருப்பிடங்களையும் உணவு உடை உறையுள் எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ணார கண்ட ஆசீர்வாதங்கள் அந்த ஜனங்களும் காணும்படியாய் ஒரு விசை மனம் இறங்குங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. என்னங்க தாவே, இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற காரியங்கள் அந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உம்முடைய திருப்பாதத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து அப்பா மனம் திரும்பும்படியாய் உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு ஜீவனையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நீர் அவர்களை சிட்சிக்க மாட்டீரோ கர்த்தாவே. தகப்பனே, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் சிறையில் இருக்கிறவர்கள் சத்தியத்தை காணும்படியாய் ஊழியங்களை அந்த இடத்துக்கு அனுப்புங்க. ரட்சிப்பை காணட்டும். அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய அன்பை காணட்டும், ரட்சிப்பு அடையட்டும் ஆண்டவரே. பூரண சுகத்தை பெற கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அது போல போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் அந்த போதை வஸ்துகள் இருந்து விடுதலை ஆகும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கடந்து போய் அவர்களை விடுதலை ஆகட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து உம்முடைய பாதத்தில் வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே, தாட்சியடை உம்பமே. கர்த்தரின் மீட்பராயிருக்கிறாரே,
தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிரப்புகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டிலே களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டிலே களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே. தாழ்ச்சியடையேன் என்றுமே. Praise the Lord. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டை இனிமையான குரல்ல பாடினீங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுடைய நாமத்தை உயர்த்த உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர். அருமையாக பாடினீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த இன்றைக்கு வசனம் சங்கீதம் 23 நீங்க பாடினீங்க. நான் இப்போ அதை வாசிக்க போகிறேன். கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. ஆமேன். இப்போ சிஸ்டர் ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதம் 23 1 6 வசனம் வரையும் வாசிப்பார்கள். பக்கம் 83 பழைய ஏற்பாடு. நன்றி.
நன்றி இயேசுவே, நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அருமையான வார்த்தைகள் மூலமாக சிஸ்டர் கருணா பாடினார்கள். இப்பொழுது கர்த்தருங்க எனக்கு வாசிப்பதற்கு அதே அதிகாரத்தை கொடுத்த கிருபைக்கான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரே ஆவி ஆத்மா சரீரம், அப்படி அந்த சேம் ஹோலி ஸ்பிரிட் வந்து எங்க கூட ஒரே விதமாக ஒரே வாசனத்தை வாசிப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. கேட்டுக்கொண்டவர்களுக்கான ஜெபிக்க பொருள்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். Amen. Amen. Yes, Lord, we thank you, Lord, for the way the Lord is my shepherd has been sung and been read, Lord. And Lord, we know, Lord, that you are our good shepherd. And the last few verses say, Lord, yea, though I walk through the valley of the shadow of death, I will not fear evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. And so, Lord, we thank you for those promises that you have given us, Lord, from the word of the living God, how you have become our good shepherd, Lord. And therefore, you have promised us you would never leave us nor forsake us. And as we, Lord, take these very promises of God to the throne of grace and stand, Lord, in the gap, Lord, between the nations of the world, Lord, as they have come and listened to Nitya Velicham at this moment, Lord, we give them all to you, Father. Lord, we thank you even, Lord, as they have come and joined. It is no accident, Lord. It is the guidance of the Holy Spirit upon their lives that you have, Lord, made it possible for them to come and tune in to Nitya Velicham, Father. So now we pray, Lord, for the ministry of the Holy Spirit as it had already emanated, Lord, through the songs and through the way you have been praying, and also for the reading of the lesson, Lord, from Psalm 23 and all that has been going on from Sister Karuna and Sister Dolly. Thank you for their call and their way in which they have been ministering, Lord, and bless them, Lord, even as Sister Dolly is also hosting today, Father. Be with her, leader and guider and anoint her right from beginning to the end. And also Brother Mahendran, Lord, who also, Lord Jesus, works together, Lord, in co-hosting it together, Father. So we thank you, Lord, for his call and his purpose in which you have called him out and put a burden for the souls and emanating, Lord Jesus, as you have given the burden for Nitya Velicham, and also, Lord, derives through how you have, Lord Jesus, purposed it, Lord. So we thank you, Lord Jesus, for the many ways, only through the guidance of the Holy Spirit, not by might nor by power, but by my Spirit, saith the Lord. So we thank you, Father, for the ways in which you have called and you have made it possible. And we also thank you, Lord, for the way, Lord, you're ministering, Lord, as the recordings are going on and the production has been, Lord Jesus, made it possible through the guidance of your Holy Spirit once again upon Brother Leslie and Sister Rita, with coordinating all the programs along with Brother Mahendran. So we thank you, Lord, but this is not of man. This is not of anything that we could accomplish in the flesh, but of the Spirit, of how you have called and you have made it possible, Lord, especially in these last days. So, Father, Lord, nothing, not a single thing that we do, Lord Jesus, would drop down to the ground, but bring forth much honor and glory to you. And Lord, draw the very purpose of drawing many into the knowledge of your salvation, Lord, upon their hearts and lives. And now I pray, Lord, as many have been gathered and listening, Father, even for the listeners, Lord, at this time, Father, Lord, many have got requests. Many have got, Lord, deep down within them, Lord, a yearning, Lord,
much more for spiritual things, Lord Jesus, as they, Lord, draw closer to you. You said, Lord, you will draw closer to them, Lord. Therefore, Lord, we give them their heart's desires, Lord. Lord, not, Lord Jesus, merely, Lord, to take care of their materialistic, emotionally, or physically, Lord, oh Father, but more of than anything, Lord, that their souls, Lord Jesus, be saved in the name of Jesus. Because you said, Lord, even as our soul prospers, we shall prosper. That is your very way in which you have called us, Lord, that our souls, Lord Jesus, be knowing and finding, even as you knock on the doors of our hearts, Lord, we shall open up our hearts, Lord, and receive you as our Lord and our Savior. And I thank you, Lord, for the ministry of the Holy Spirit as you open their hearts and their lives, Lord, and the power of salvation goes through with the messages, Lord, and already, Lord Jesus, working through you, the way in which you have been ministering, Father. Now I pray, Lord, that the prayer of the righteous availeth much. Therefore, Lord, we pray, Lord Jesus, all of the needs, all of Lord Jesus, the people that have gathered, Lord, and listening to these channels across the nations of the world, 110 nations and many more. Father, we thank you, Lord, even as you are, Lord, supplying their needs according to your riches in glory through Christ Jesus. This is a promise of God. And Lord, when you said, Lord, that you would supply them, it is, Lord, how you have, Lord Jesus, ordained it, Lord Jesus, according to your will and your promises, Lord, by the very presence, Lord, that you would emanate upon these hearts and lives of people, oh God. Touch them where they are at, Lord Jesus, and provide those needs, Lord, however it might be. Physically, Lord, even as they are, Lord Jesus, if they are here, any kind of healing is needed, Lord, any kind of sickness, Lord, touch them from the crown of their head to the very soles of their feet, Lord, as they are, you emanate through the power of the Holy Spirit, the finished work of Calvary, the same Spirit that raised Jesus from the dead, the Spirit that, Lord, comes through them and touches them and raises them up, Lord Jesus, in the name of Jesus. Therefore, Lord, when you said it is finished, every, Lord, drop of blood that you shed from your body, and Lord, that the curse was removed, Lord Jesus, and our sin was removed, Lord, because of that. That is why you became our sin and our curse. That is why you bore it upon yourself, Lord, and thereby, Lord, we are set free. We receive that freedom, Lord, and we thank you for that, Lord Jesus, for the freedom of our own salvation, and for the way you have blessed us to have eternal life, Lord. And that, Lord Jesus, is the way, Lord, we find you and know you and build up our relationship with you. As the Lord, many would come into that knowledge of your salvation, the harvest of souls, even before the end of this network, Lord, this evening. Even as many have been, Lord, been touched and set free and finding that very ways in which you have been ministering from Sangam Radio Gospel from morning, Lord Jesus. Many servants of the Lord have been coming and ministering as well, Father. So we thank you, Lord, for the ways in which these entities have been used, oh God, through the networks, Lord, and also for the YouTube and Facebook and all the rest of the networks that are going to go on, even after the recordings have been done, Lord, and set forth and prepared, Lord, and put into those networks, Lord, Father. Many would come and you would make a difference through the power of the Holy Spirit upon their lives. We pray for the servants of the Lord that are lining up, Lord, to come and bring forth the word, Lord. Anoint their lips, anoint them, Lord Jesus, as they come, Lord, and proclaim the words of the gospel of the kingdom of God, as it would penetrate through the hearts and lives of people and make a difference upon them, Lord. And we thank you, Lord Jesus, for preparing the soils of the hearts of the people, oh God, as they receive it. In the name of Jesus, we pray. Amen and amen. Amen, amen. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோட ஊழியங்கள் கூட இருந்து கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து அவருக்கென்று ஒரு புதிதான பாத்திரமாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவதற்கு கர்த்தர் நாமத்தை மட்டும் உயர்த்தினபடியா நன்றி செலுத்தி கர்த்தரை மட்டுமே அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவோமாக. நன்றி. God bless you. Amen. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்காரங்களுக்கு ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட அபிஷேகத்தினால உங்களோட எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அப்பா ஒவ்வொருத்தரும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அப்பா இது ஒரு தேவனுக்கு பயந்து
ஜபிக்கிற ஊழியமாக இருக்க வேணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு பாத்திரம் உங்களுக்குள்ள பொங்கி வளரக்கூடியதாக உங்களோட சித்தத்தின்படி அவரை நடத்துங்க. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் புதிதான அன்பினாலும் புதிதான அபிஷேகத்தினால் நிரப்பி அவங்களை அப்பா இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை நாங்க அறிந்தும் ஆண்டவரே அறியாதவர் போல் இல்லாமைக்கு இன்னும் அதிகமாக எங்களை தாழ்மையான ஆவியை கொடுத்து தேவ பயத்தோடு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நடத்தும்படியாக ஜபிக்கிற இம்மட்டும் கைவிடாத தேவன் இனிமேலும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார், தப்பிப்பார், ஏந்துவார். ஆமே. நன்றியப்பா. நீங்க இன்று மட்டும் தாங்கி வந்த உங்களோட மகா பெரித கிருபைகளுக்காக நன்றி. யாவரையும் மறுபடியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு செய்திகளுக்கு உங்களோட வார்த்தைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடிவர்க்கு கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. ஆத்துமாவே தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்று ஆயத்தப்படுத்துகிறார், எந்தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. ஆமேன். நன்றி இயேசுவே. நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. சகலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக்கி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் என்ற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்.